Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் சாம்பார் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கோங்க. பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் பக்கம். பீட்ரூட் சாம்பாருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கங்க, சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இப்போ வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மற்ற காய்கறிலாம் சாம்பார் செய்கிற மாதிரி பீட்ரூட்லேயும் சாம்பார் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தக்காளி இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய சைஸில் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாம்பாரில் சேர்க்கறதுனால. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்டில் ரா ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயே பருப்போட பீட்ரூட் போடலாம், ஆனால் அதில் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதனால் கொஞ்சம் ஆயிலில் நம்ம வதக்கிட்டு எப்போவும் போல் நீங்கள் செய்யுங்க. இப்போ இதை வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ரா ஸ்மெல் அப்போ தான் போகும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். காய் அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் விடுவோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் மசாலா, பீட்ரூட் பொரியல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே புளி தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பீட்ரூட் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். பருப்பு நல்லா மசிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த பருப்பு வேக வச்ச பாத்திரத்துலேயே நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. இது கூட நான் பெருங்காயத்தூளும் சேர்த்தேன். அந்த கிளிப்பு கட் ஆகிடுச்சு. நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் பக்கம் விடுவோம். சாம்பார் நல்லா கொதித்து ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீட்ரூட்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் சாம்பார். அதே மாதிரி இந்த பீட்ரூட் சாம்பாரில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சேர்க்க வேணாம். ஏன்னா பீட்ரூட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். நீங்கள் தேங்காய்லாம் சேர்த்து அது கூட்டு மாதிரி ஆகிடும், இன்னும் கொஞ்சம் இனிப்பாக ஆகிடும். அதனால் பீட்ரூட்லாம் சேர்க்காமல் இப்படியே செய்யுங்க. அது கூல் ஆக நல்லா திக்காக கிடச்சிரும். சூப்பரான நம்மளோட பீட்ரூட் சாம்பார் இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார்.
இது நம்ம நார்மலாக காய் சாம்பார் செய்கிறப்போ எப்படி வந்து திக்காக இருக்குமோ சூடாக அதே மாதிரி தான் இதுவும் ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு அதே மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இது வரைக்கும் நீங்கள் பீட்ரூட் சாம்பார் செஞ்சது இல்லைனா நிச்சயமாக வந்து செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.